என் நண்பர் ஒருத்தர் அலுவலகத்துக்கு வந்து உட்கார்ந்தாரு. சும்மா வழக்கமான குசலம் விசாரிப்புகள். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, காலையில் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சாப்பிட்டேங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறதே, சில பேர் புது சட்டை போட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அந்த புது சட்டையை பற்றி ஏதாவது சொல்லுவோமான்னு எதிர்பார்ப்பாங்க. அது பெண்கள் குறிப்பாக புதுசாக புடவை கட்டிட்டு வந்தால் அந்த புடவையை பற்றி யாராவது ஏதாவது சொல்கிறாங்களானே அவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. இது இயல்பு தான், ஆண்களும் அதே மாதிரி தான். இந்த ஒரு புதுசான ஒரு சட்டை போட்டு வந்தோடனே இந்த சட்டையை பற்றி யாராவது சொல்லுவாங்களான்னு எதிர்பார்க்கறது. யாரும் சொல்லணுன்னே உங்கள் சட்டை நல்லா இருக்கே இன்னைக்கு அப்படின்னு நாம்ளே வந்து ஒரு தூண்டில போட வேண்டியது. உடனே அவங்க என் சட்டை நாங்கள் உங்கள் சட்டை தான் பிரமாதமாக இருக்கணும்னா அப்பா ஒரு திருப்தி. மனித மனம் ஃபிஷிங் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ஸ். யாராவது பாராட்ட மாட்டாங்களான்னு நம்ம தூண்டில் போட்டுக்கிட்டே இருக்கோம். அதனால் அவரு என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்டதே நானும் குசல விசாரிப்பேனாங்கிற காரணத்துக்காக தான். அதனால் நான் அவர் கேட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். சாப்பிட்டேன் சார் அப்படின்னாரு. என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். யோசிச்சார், கொஞ்ச நேரம் யோசிச்சு, தோசையா அடையா பொங்கலான்னு ஞாபகம் இல்லை சார் அப்படின்னு. ஏங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே சாப்பிட்ருப்பீங்க, நீங்கள் சாப்பிட்டது உங்களுக்கே ஞாபகத்தில் இல்லையா? சார் ஆஃபீஸ் வர அவசரம் சார், இதெல்லாமா பார்க்குறான், ஏதோ தட்டில் இருந்தால் எடுத்து மாட்டோம்லன்னு நான் சொன்னேன், இதுதாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? உங்கள் உணவை நீங்கள் என்ஜாய் பண்ணலன்னா உங்கள் ஒர்க்கையே நீங்கள் என்ஜாய் பண்ண மாட்டீங்க, உங்கள் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் சரியாக வேலை செய்ய மாட்டீங்க. உங்கள் மேலதிகாரிக்கிட்ட நான் வந்து கேட்டால் அவர் நீங்கள் வந்து ஒரு வேலையும் உருப்படியாக செய்யறதில்லைன்னு சொல்லுவார் அப்படின்னு. அவர் முகம் ஒரு மாதிரி செவந்து போச்சு. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? பாருங்கள், யார் ஒருத்தர் சாப்பாடை என்ஜாய் பண்ணலையோ அவங்களால எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது. அப்போ என்ன சாப்பாடு ராமனா இருக்கணுங்கிறீங்களா? சாப்பாட்டு இந்த மாதிரி தான் சாப்பாடு வேணும்னு நான் கேட்க சொல்லலைங்க. எதை சாப்பிட்டாலும் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். கூட குடிச்சா கூட அதை என்ஜாய் பண்ணி குடிக்கணும். பழைய சாதத்தை கூட அதை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடணுங்கிறேன். அது எப்படி சார் என்ஜாய் பண்ண முடியும்? பழைய சாதத்தை யாராவது என்ஜாய் பண்ண முடியுமா? பாருங்க, மனநிலை தான் முக்கியம். அதை புரிஞ்சுக்கங்க. மனநிலை. ஹுக்கும் சந்த் அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரரை கூப்பிட்டாரு. எல்லாம் விதவிதமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாரு காந்தியை. ஆனால் காந்தியை அவர் கொண்டு வந்திருந்த சாதாரண பாத்திரங்களை எடுத்து வச்சு அதில் சாப்பிட்டார். சாப்பிட்ற பாத்திரங்கள்லையோ அல்ல சாப்பிட்ற உணவுலையோ வந்து என்ஜாய் பண்ணுறதில்ல, மனநிலையை பொறுத்து தான் என்ஜாய்மெண்ட். அது தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா, சாப்பிடும்போது பேசுறது இல்லைங்க யார்ட்டையும். நான் சாப்பிட்றத தான் கவனம் செலுத்துவேன். 2வது மெதுவாக சாப்பிடுவேன். ஒவ்வொரு கவலத்தையும் ரசித்து சாப்பிடுவேன். 1 வாரத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டேன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு. அது எப்படி சார் சாத்தியம்? சும்மா சொல்லுவீங்க. நீங்கள் வேணா வெரிஃபை பண்ணிக்கங்க. 1 வாரத்துக்கு முன்னாடி நான் என்ன சாப்பிட்டேன், போன சண்டே என்ன சாப்பிட்டேன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அதை ரசித்து சாப்பிட்டேன். அது தெரியுமா உங்களுக்கு? போன ஒர்க்கிங் டே மத்தியானம் நான் என்ன சாப்பிட்டேன், எங்கள் வீட்டிலேருந்து என்ன வந்தது, வெஜிடபிள் பிரியாணி வந்ததுன்னு என்னால் சொல்ல முடியும். காரணம், உணவை ரசித்து சாப்பிடணும், மெதுவாக சாப்பிடணும். அப்போது எதையும் பேசாமல் சாப்பிடணும். நம்ம தியானம் மாதிரி சாப்பிடணும். முதல்ல வந்து இந்த உணவு நமக்கு கிடைச்சதுக்கு நம்ம எக்ஸிஸ்டன்ஸுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இது கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் நமக்கே கூட பணம் இருந்தால் கூட இந்த உணவு கிடைக்காம போகிறதுக்கான காலம் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? அது எப்படிங்க கிடைக்காம போகும்? நான் ஒரு தடவை சீனத்துக்கு போயிருந்தேன். அங்கே எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் ஃபுட்டு. பல்லியை வறுத்துக்கிட்டு இருக்காங்க, பாச்சியை வந்து பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட மனசு வரல, பணம்லாம் இருக்குது பாக்கெட்டில். பேசாமல் 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தோம். என் நண்பர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணார்னா, இந்த ராஜபாளையம் காரக்குழம்புன்னு ஒன்று கொண்டு வந்திருந்தார். அதை பிரெட்டில் தடவி சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்தோம். தெரியுமா உங்களுக்கு? ஆனாலும் சந்தோஷமாக சாப்பிட்டோம். அதனால் உணவுக்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு அந்த உணவை மெதுவாக சாப்பிடுங்க. ஏன் வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் வெறும் சாப்பாடுங்கன்னா எப்படி வேணால் சாப்பிடுங்கன்னு போடுறாங்களா? ஏன் ஒரு ப்ரைவசி வேணும்னு ஒரு 2 டேபிளுக்கு நடுவில் நிறைய ஸ்பேஸ் விடுறாங்க. நல்ல ஃப்ராக்ரன்ஸ் போனால் நல்ல வாசனையோடு இருக்க வைக்கிறாங்க. போனால் வந்து ஒரு இனிமையான மியூசிக்கை சன்னமாக ப்ளே பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்காக? இதெல்லாம் நாம் சாப்பிடும்போது ஒரு இனிய அதிர்வுகளோடு சாப்பிடணுங்கிறதுக்காக, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். சாப்பிடும்போது ஒரு மகிழ்ச்சியாக சாப்பிடணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் எதுவுமே உங்களுக்கு ஒவ்வாததை சாப்பிட்டீங்கன்னா கூட அது உள்ளே போய் பிரச்சனையை ஏற்படுத்தாது. புத்தர் சுவாதிங்கிற ஒரு பையனோட சாப்பிட்றாரு.
அவன் வந்து இந்த நீர் எருமைகளை மேய்க்கிற பையன். அவன் கொண்டு வந்த உணவை எடுத்து சாப்பிடும்போது அந்த சாதாரண உணவை சொல்கிறாரு, சைலண்ட்டாக சாப்பிடு, பேசிக்கிட்டு சாப்பிடாத. பேசுறதுல பல பிரச்சனை. நாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சில பேர் வாயிலிருந்து அந்த சாப்பாடு சர்றன்னு போய் அடுத்தவங்க தட்டில் இறங்கும், எச்சு தெரிக்கும். ரெண்டாவது, நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அந்த முழுசாக அந்த சலைவா உள்ளே போச்சுன்னா நீங்கள் 4 இட்லி சாப்பிடும்போது ஏற்படுற திருப்தியை 2 இட்லியிலேயே அடைஞ்சிடலாம். உங்கள் வயிறு நிரம்பிடும். அது தெரியுமா உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஓவர் ஈட்டிங் இருக்காது, ஒபிசிட்டி வராது, கொலஸ்ட்ரால் வராது, சுகர் வராது, இதெல்லாம் வராது தெரியுமா அப்படின்னு. அவர் சொன்னார், இது நல்ல விஷயமா தான் இருக்குது அப்படின்னு. சரி, இவருக்கு டீ கொண்டு வந்து கொடுங்கன்னு. நான் ஒரு வாய் தாங்க குடிச்சிருப்பேன், அதுக்குள்ளே கப்பையே காலி பண்ணிட்டு வச்சார். நான் சொன்னேன், ஏங்க இப்போ தான் சொன்னேன், இந்த டீயை கொஞ்சம் நிதானமாக. இல்லை நிதானமாக தான் எங்கள் வீடாக இருந்தால் சாப்பிடுவேன், உங்களுக்கு ஆஃபீஸில் நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்கல்ல, அதனால தான் நான் சீக்கிரம் சாப்பிட்டேன், வரேங்க அப்படின்னு கிளம்பி போயிட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, உணவை நேசிக்காதவர்கள், உடலை நேசிக்காதவர்கள் உலகை நேசிக்க முடியாது. நாம் எதை சாப்பிடுகிறோம் என்பதில் இல்லை திருப்தி, எப்படி சாப்பிடுகிறோம் என்பதில் இருக்கிறது நிம்மதி. நன்றி, வணக்கம்.